ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம மிகவும் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாப்பிக்கே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கலாம். ஸோ விச் ரிலிஜியன் இஸ் ட்ரூ? எந்த மதம் உண்மையானது? எந்த மதம் உண்மையானது? ஸோ பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி ஏத்தியஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏத்தியஸ்ட் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நம்ம பார்க்குற எல்லா க்ரியேஷன்ஸுமே கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ த ஒன் ஹூ சேஸ் தெர் இஸ் நோ காட் இஸ் ஃபுல். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக ஒரு முட்டாளாக தான் இருக்க முடியும். ஸோ அதை நம்ம கடைசி வீடியோவிலேயே பார்த்துட்டோம். ஸோ ஏத்தியஸ்ட்டை பற்றி நம்ம பேசணுன்னா தெர் இஸ் நோ சென்ஸ். அறிவு இருக்கிறவன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். ஸோ ஏத்தியஸ்ட்டை விட்டுருவோம். அதை தாண்டி புத்திசம். ஸோ புத்தர் துவங்கின ஒரு வழி, ஒரு வாழ்க்கை முறை. அவர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அமைதியாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு அமைதியான முறையில் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு வழியை புத்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் த குட் வே டு லிவ் த லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் த ரைட் வே டு ரீச் காட். அது ஒரு நல்ல வழியாக இருக்கலாம். புத்தர் காட்டினது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சாந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையாகவே கடவுளை அந்த வழி நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. ஸோ மோர் தேன் திஸ் ஏத்தியஸ்ட் அண்ட் புத்திசம். ஸோ அதை தாண்டி நம்ம எந்த மதம் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதிகமாக 3 மதங்கள், நம்முடைய இந்தியா அதிகமாக பெரும்பாலும் 3 மதங்களை கொண்டது. ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாமிக் ரிலிஜியன். ஓகே, இதை நான் மதம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த மட்டும். ஸோ இட் இஸ் a 3 way டு ரீச் காட். ஸோ எனக்கு மதம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அதில் நான் விரும்ப மாட்டேன். ஸோ மதம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டேன். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஒவ்வொரு மதங்களையும் நான் ஒவ்வொரு வழியாக பார்க்கிறேன். ஸோ அப்படியாக நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த 3 மதங்களையும் நான் 3 வழிகளாக நான் பார்க்கின்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மதம் அப்படின்றது இந்த மனிதன் உண்டாக்கின ஒரு காரியம்தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது, ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்குது. ஸோ அந்த கடவுளுக்கும் அந்த கோட்பாடுகளுக்கும் அந்த விதிமுறைகளுக்கும் மனிதன் ஒரு சில பெயர்களை வைத்திருக்கிறான். ஸோ அந்த வகையில் ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம், இந்துக்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவர்கள் 3 தரப்பினர்களும் தங்களுடைய வழிகளில் கடவுளை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே ஒரே ஒரு மதம்தான் இருக்குது. ஒன்று கடவுள், இன்னொன்று மனிதன். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் பாயிண்ட். ஸோ நமக்கு நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஸோ கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டாலும், ஸோ அந்த பேர் நமக்கு பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒரே ஒரு மதம் தான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கடவுள், மனிதன், அவ்வளவுதான். ஓகே, இன் இந்தியா we lived in the mixed religion culture. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ நிறையா மதங்கள், இந்து, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம், இதை தாண்டி நிறையா மதங்கள் இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. இவைகள் 3ம் பெரும்பாலமாக இருப்பதனால் நான் இதை எடுத்து பேச வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ
இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்த கிறிஸ்துவமும் இஸ்லாமும் பிற்பாடு இந்துவிசமும் பெரும்பாலும் அதிக மக்களால் ஈர்க்கப்பட்டு பின்பற்றப்படுகிறது. முக்கியமாக நான் இங்கே வந்து மதங்களை பற்றி பேசுகிறதுனால, ஸோ நான் எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு மதத்தின் நம்பிக்கையையோ நான் என்ன பண்ணலன்னா ப்ளேம் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த மதத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையும் நான் குறை சொல்ல போவது இல்லை. மாறாக இந்த மிக்சடு ரிலீஜியஸில், ஸோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில் எந்த கடவுள் உண்மையானவர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அத்தனை கடவுள்களை நம்ம இந்த உலகத்தில் நம்ம கொண்டு இருக்கிறோம், ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகவும் நெருக்கமான கொலாப்ஸான சுச்சுவேஷனில் நான் எப்படி உண்மையான கடவுளுடைய வழியை கண்டுபிடிச்சேன் அப்படின்றத தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ எந்த மதத்தையோ அல்லது எந்த மதத்தினுடைய நம்பிக்கையோ நான் என்ன பண்ண போகிறதில்ல, இங்கே ப்ளேம் பண்ணி பேச போகிறதில்ல. ஸோ இந்த கொலாப்ஸான சுச்சுவேஷன்ஸில் இவ்வளவு கலாச்சாரம், இவ்வளவு கடவுள்கள், இவ்வளவு மத நம்பிக்கைகள் கொண்ட இந்த உலகத்தில் நான் எப்படி ஹவ் ஐ ஃபவுண்ட் த ட்ரூ வே ஆஃப் காட், எப்படி நான் வந்து நித்தியமான உண்மையான கடவுளுடைய வழியை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எந்த மதம் எந்த கடவுள் உண்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். அண்ட் உண்மையாகவே இந்த வீடியோ ரொம்பவே பெரிய வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட். எந்த மதம் உண்மையானது, எந்த கடவுள் உண்மையானது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இனிஷியலி ஐ ஹாவ் சம் டவுட்ஸ் அபவுட் Hinduism, Christianity and Muslim, which is true. இந்த ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான மதங்கள் இருக்கிறதே, இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ நான் முதலாவது ஹிந்துவிசத்துலேருந்து ஆரம்பித்தேன். ஸோ என்னால் ஈஸியாக கன்க்ளூட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஹிந்துவிசம் இஸ் நாட் அ ட்ரூ ரிலீஜன், இட் இஸ் நாட் அ ட்ரூ வே டு ரீச் காட். ஸோ கடவுளை நாம் போய் சேருவதற்கு இந்துவிசம் வந்து ஒரு நிச்சயமான ஒரு சரியான ஒரு வழியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நான் எப்படி அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ இட் கண்டைன்ஸ் ஐடல் வர்ஷிப் அண்ட் ஸ்டோரி. ஹிந்துவிசத்தில் விக்கிரகங்களை வணங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதாவது ஸோ கடவுள் நம்ம யாருமே பார்த்ததே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல் எடுத்து செதுக்கி ஒரு கடவுளாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்துவிசத்தில் வணங்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கல்லை செதுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு கல் தான். அந்த கல்லை ஒரு வடிவம் கொடுத்த உடனே அது என்ன ஆகுதுன்னா கடவுளாக மாறுது. ஸோ என்னால் நம்ப முடியல. ஸோ கடவுளை யாருமே பார்த்ததில்ல. ஸோ ஒரு கல்லுக்கு ஒரு உருவம் கொடுத்து இதுதான் கடவுள் சொல்லிட்டு அதை வணங்கினா எப்படி அது? ஸோ எனக்கு அதை வந்து ஒரு பெருசாக உடன்பாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஸோ அது எல்லாமே ஒரு கல் தான். ஸோ விக்கிரகங்கள், ஸோ சிலை வழிபாடு நிச்சயமாக அதெல்லாம் வெறும் கல் தான். அது பேசாது, அது கேட்காது, அது பார்க்காது. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இட் இஸ் நாட் த ட்ரூ வே டு ரீச் காட் அப்படின்றத நான் என்ன பண்ணேன்னா முடிவு பண்ண ஆரம்பித்தேன். முக்கியமாக ஹிந்துவிசத்தில் வந்து நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கடவுள் இல்லை, கடவுள்கள் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ். ஸோ நிறையா கடவுள்கள் இருக்கிறாங்க, நிறையா பெண் கடவுள்கள் இருக்கிறாங்க, நிறைய கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து சில பவர்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுள். படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், ஸோ பணம் தருவதற்கு ஒரு கடவுள், ஞானத்தை தருவதற்கு, ஸோ நாலேஜுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒவ்வொரு காடு வந்து இருக்கிற மாதிரி நான் இதில் பார்த்தேன். ஸோ ஐ பர்சனலி பிலீவ், என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கடவுள்ன்ற வந்து ஒருத்தர் தான். ஸோ இஸ் ஆல்மைட்டி. அவரால் எல்லா வேலையும் அவரால் செஞ்சிட முடியும். ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கடவுள் இருக்கணும், அதில் எனக்கு பெருசாக உடன்பாடே இல்லை. கடவுள்ன்ற ஒருத்தர் தான்.
ஸோ நான் ஈஸியாக அதை கன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ ஹிந்துயிசம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. ஸோ ஐ கன்க்ளூடட் இதில் சொல்ல போகிறதெல்லாம் கடவுளே கிடையாதுன்றதை நான் ஈஸியாகவே நான் என்ன பண்ணுறேன்னா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சில கதைகளை நான் படிக்கிறப்ப ஸோ தேவர்கள் வந்து அரக்கர்களால் அழிக்கப்படுவதும், அதாவது தேவர்களால் அரக்கர்களை ஜெயிக்க முடியாத சில கதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாமே ஒரு இதிகாச கதைகள் தான். ஸோ சடங்குகள், சம்பிரதாயங்கள் அதிகமாக இங்கே இருக்குது. ஸோ தெய்வங்களாக சில விலங்குகளையே என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளாக வணங்குகிற சில விஷயங்களை பார்த்தேன். ஸோ கேஸ்டிசம் இருக்குது. ஸோ சூத்திரன், அது மாதிரி சூத்திரன் கால்லேருந்து வந்தவன், ஸோ ஒருத்தன் ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்தவன் சொல்லிட்டு ஸோ கேஸ்டிசம் பிரிக்கிறாங்க. ஸோ இங்கே ஹிந்துவிசத்தில் பார்க்குறப்ப ஸோ ஐயர், ஸோ அவங்க வந்து ஒரு டொமைன் ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் வேதமாகவே இருக்குது. ஸோ ஐ கன்க்ளூடட் தட் ஹிந்துவிசத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களாக இருக்கட்டும், ஸோ அதில் பின்பற்றக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே நிச்சயமாக வந்து ஒரு கடவுள் சொன்னதாக இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் மனுஷன் தான் என்ன பண்ணியிருக்கானா எழுதி, ஸோ அவன் படிச்சிருந்ததுனால ஸோ அவன் வந்து ஒரு டொமைன் ரோல் எடுத்து ஸோ இதுதான் சொல்லிட்டு அவன் வகுத்த காரியங்களை தான் ஸோ இந்துவிசமாக நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ டிசைட் இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ ஹிந்துவிசம் இஸ் நாட் அ ட்ரூ வே ஆஃப் காட் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்னா டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால் ஹிந்துவிசம் வந்து எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இல்லை. ஸோ 3 முக்கியமான மதங்களில் ஸோ ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம். ஸோ இதில் நான் எதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஹிந்துவிசத்தை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 இருக்குது. ஸோ கிறிஸ்டியானிட்டி அண்டு இஸ்லாம், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஸோ இங்கே தான் எனக்கு தலைவலியே. I decided this is the true religion, maybe true, and I should concentrate more on this. இந்த 2 மதங்களில் தான் ஏதோ ஒரு மதம் உண்மையாக இருக்கணும். ஸோ நான் இந்த 2 மதங்களில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் சொல்லி பார்க்குறப்ப இதில் மக்கள் கடவுளை தேடுகிறார்கள், கடவுளை உண்மை மனதோடு வழிபடுகிறார்கள். கடவுள் கொடுத்த அந்த பரிசுத்த புஸ்தகத்தை, ஸோ குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை அவர்கள் படிக்கிறார்கள், ஓதுகிறார்கள். அதை தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். எதில்? கிறிஸ்துவத்திலும் இஸ்லாமியத்திலும். ஸோ நான் முடிவு பண்ணேன், மேபி இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்தேன். ஸோ ஐம் born கிறிஸ்டியன். ஓகே, ஸோ அதனால் வந்து எனக்கு பிறப்பிலேயே கிறிஸ்துவத்தை பற்றினதான அறிவு இருந்ததுனால ஸோ நான் வந்து இஸ்லாமின் மேலே என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். ஸோ இப்போது இந்துவிசத்தை தாண்டி நம்ம இப்போ இஸ்லாமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாம் இஸ் த குட் ரிலீஜன், பட் இட் டஸ் நாட் லீட் அஸ் டு காட். இதை முன்னாடியே சொல்லிடுறேன். இஸ்லாம் ஒரு மிகவும் சிறந்த ஒரு மார்க்கம். அதனுடைய மாரல் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர். ஸோ இஸ்லாமை பின்பற்றுகிறவர்களுடைய இஸ்லாமில் இருக்கிறவங்க ஸோ தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் உயர்ந்த நெறிகளில் தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழ்வாங்க. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்ன்றது ஒரு மிகவும் சிறந்த ஒரு மார்க்கம் தான். ஆனால் உண்மையாகவே அது என்னையோ நம்மையோ கடவுளிடத்தில் போய் சேர்க்குதா அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இஸ்லாம் வந்து ஸோ நல்ல மாரல் வேல்யூஸை பேசுது. ஸோ நல்ல வாழ்க்கை முறைகளை, வாழ்க்கை தத்துவங்களை, எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழலாம், எப்படியெல்லாம் நம்ம வாழக்கூடாது, ஸோ அதை பற்றி இஸ்லாம் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பேசுகிறது. முக்கியமாக மாடஸ்டி ஃபார் மேன். ஸோ பெண்கள் தங்களுடைய உடலை எப்படியெல்லாம் இச்சையாக காட்டாமல் எப்படியெல்லாம் அதை
மறைத்து தன்னுடைய கணவருக்கு மாத்திரம் தான் தன்னுடைய உடல் சொந்தம் என்ற சொல்லுகிற அளவிற்கு ஸோ தன்னுடைய உடலையும் தன்னுடைய முகத்தையும் ஸோ எல்லாவற்றையும் மறைத்து ஒரு மாடஸ்டியான ஒரு நிலையில் வந்து ஒரு பெண்ணானவள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுக்குது. எப்படி ஒரு ஆண் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் ஒரு ஆண் நடந்து கொள்ளக்கூடாது, அதெல்லாவற்றையும் மிகவும் தெள்ளந்தெளிவாக அழகாக வாழ்வதற்கு ஒரு ஆணுக்கு இஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்குது. முக்கியமாக சகோதர சகோதரிகளாக எல்லாரையும் பார்க்கணும், முக்கியமாக அவர்கள் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது. அது எல்லாவற்றையும் இஸ்லாமியர்கள் தினசரி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா பின்பற்றுகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். நிச்சயமாகவே நான் பார்க்குறப்ப ஸோ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட ஸோ நான் பார்க்குறப்ப ஸோ ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஸோ ஒரு இஸ்லாமிய சகோதரன் இன்னொரு இஸ்லாமிய சகோதரனை பார்க்கும்போது ஸோ த வே ஹி லவ்ஸ் ஹிம் ஸோ அது மிகவும் ஒரு அழகாக இருக்குது. அவங்க உண்மையாகவே ஸோ அவர்களை கட்டிப்பிடித்து அவர்களை வரவேற்கிற விதமாக இருக்கட்டும், ஸோ அவர்கள் உண்மையாகவே தங்களோட சகோதர சகோதரிகளை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா ஸோ இஸ்லாம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல மார்க்கம். ஸோ இஸ்லாமில் இருக்கிறவர்கள் வந்து மிகவும் சிறந்த நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மிக சிறந்த நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். ஸோ நான் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு இஸ்லாமியனை பார்க்கும்போது என்னால் அவங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. ஸோ அது எனக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உண்மையாகவே ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனால் ஒரு இஸ்லாமியன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியாது. அது மிகவும் எனக்கு கடினமாக இருக்கும். ஆகவே இஸ்லாமியர்கள் மிகவும் உயர்ந்த நம்பிக்கை உடையவர்கள். அவருடைய விசுவாசம் பெரியது. ஓகே, then what I understand about these two different ways to reach God is, இப்போது நான் இஸ்லாமை கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்களுடைய இந்த எல்லா வாழ்க்கை முறைகளையும் நான் என்ன பண்ணேன்னா கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த 2 மார்க்கத்தில் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் 2த்துலேயும் கான்செப்ட் சேம் தான், ஆனால் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்செப்ட் சேம் தான், கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக இஸ்லாம் வந்து ஸோ எப்படி சொல்கிறதுனா 2த்துலேயுமே வந்து கடவுள் இருக்கிறாங்க, படைப்பு இருக்குது. 2த்துலேயும் முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆடம், ஸோ ஆதாம். ஸோ இவங்களை ஏமாத்துறது வந்து சாத்தான். அதுக்கப்புறமா எங்கே டர்ன் பாயிண்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் தான் வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படுது. அதுக்கப்புறம் பரலோகம், நரகம், ஸோ பேரடைஸ் அண்ட் ஹெல். ஸோ இந்த எல்லா கான்செப்ட்டுமே ஸோ இஸ்லாம்லேயும் கிறிஸ்தவத்துலேயும் சேம் தான். கண்டென்ட் அது உள்ள என்ன இருக்குது, ஸோ எப்படி கடவுள் வந்து மனுஷனை உருவாக்குனார், ஸோ எப்படி வந்து மனுஷன் ஏமாற்றப்பட்டான், ஸோ பாவ மன்னிப்பை குறித்து பைபிள் பேசுது. ஸோ இஸ்லாம் எப்படி பாவ மன்னிப்பை குறித்து பேசுது. ஸோ இஸ்லாமுடைய பரலோகத்தினுடைய காரியம் வேறு, கிறிஸ்தவத்தினுடைய பரலோகத்தினுடைய காரியம் வேறு, இஸ்லாமுடைய நரகத்தினுடைய காரியம் வேறு, ஸோ கிறிஸ்தவத்துடைய நரகத்தினுடைய காரியம் வேறு. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ கான்செப்ட்ஸ்ன்றது வந்து ரொம்பவே சேம் தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, இஸ்லாமுடைய கான்செப்டை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் காட். ஸோ இஸ்லாமை பொறுத்த மட்டும் ஒருவன் தான் கடவுள். ஸோ அவன் தான் அல்லாஹ். ஸோ அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அவனை தவிர வேறு யாரும் கடவுள் அல்ல. ஹி இஸ் த ஆல்மைட்டி. ஸோ அவன் தான் வந்து எல்லாவற்றையும் படைத்தவன். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் இன் இஸ்லாம். காட் கிரியேட்டட் ஆடம். ஆதாமை முதலாவது அல்லாஹ் படைக்கிறான்.
எதுலேருந்து படைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எர்த். ஸோ பூமியினுடைய கிளே. ஸோ மண்ணினால் ஆதாமை அல்லாஹ் படைக்கிறான். ஸோ வழக்கம் போல் தான் ஆதாம் வந்து பாவம் செய்கிறான். எப்படி பாவம் செய்கிறான்? சாத்தான் அவனை போயிட்டு ஏமாத்தினதுனால ஆதாம் வந்து பாவம் செஞ்சிட்டான். ஓகே, இப்படிப்பட்ட நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இஸ்லாம் வந்து வேதத்தோடு ஒத்துப்போகும், பைபிளோடு ஒத்துப்போகும். ஸோ சாத்தான் தான் வந்து அவங்கள ஏமாற்றிட்டாங்க. ஸோ கடவுள் தான் வந்து வார்த்தையை கொடுத்தாரு. ஸோ பரலோகம், நரகம், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ப்ரைஸஸ் இன் ஹெவன். ஸோ முடிவில் பரலோகத்தில் நமக்கு என்னென்னலாம் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இப்படி நிறையா கான்செப்ட்ஸ் வந்து சேமாக இருந்தாலும் கண்டென்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ டிசைடட் டு ஃபவுண்ட் த 2 ways ஆஃப் காட். ஸோ 2 வழிகள் இருக்கிறது. ஸோ இந்த 2 வழிகளில் 2மே ட்ரூவாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஒன்று இஸ்லாம் இல்லைனா வந்து கிறிஸ்துவம். இது 2த்தில் ஏதோ ஒன்று தான் வந்து ட்ரூவாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், நான் யோசிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் 2 வழி இருக்குது. ஸோ ஒன்று இஸ்லாம், இன்னொன்று கிறிஸ்துவம். 2மே ஏதோ ஒன்றத்தை பற்றி பேசுது. ஆனால் ஏதோ ஒன்று தான் வந்து உண்மையாக இருக்கணும். நிச்சயமாக இன்னும் ஒன்று வந்து நம்மளை நரகத்தை நோக்கி, த வே ஆஃப் டெத்தை நோக்கி நம்மளை கூட்டு போயிடும். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டுச்சு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற இந்த 2 வேல, ஸோ நம்ம கரெக்டான சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணால் தான் நம்ம எங்கே போவோம்? ஸோ வி கோ டு த எட்டர்னல் லைஃப். இல்லைனா எட்டர்னல் டெத்துக்கு போய்டுவோன்றதை நான் என்ன பண்ணேன்னா முடிவு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இஸ்லாமா கிறிஸ்துவமா, இது 2த்தில் எது உண்மை, எது பொய்? என்னுடைய தேடலில் நான் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். ஸோ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்துவத்தை சப்போர்ட் பண்ணல. எனக்கு தேவை உண்மை. எது உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் தேடினேன். நான் தேடி என் வாழ்க்கையில் நான் எது உண்மைன்னு கண்டுபிடிச்சனோ அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மற்றபடி ஹிந்துயிசம் பொய், இஸ்லாம் பொய், கிறிஸ்துவம் தான் மெய்யின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எப்படி உண்மையான கடவுளை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இங்கே யாரையும் ப்ளேம் பண்ண இல்லை. ஸோ இஸ்லாமுக்குள்ளே நான் வெளியரங்கமாக பார்த்தேன். மேபி இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பயந்தேன். ஏன்னா இங்கே எல்லோரும் உண்மையாக ஒழுக்கமாக இருக்காங்க. ஸோ இது வெளியரங்கமாக பார்க்குறப்ப, ஒரு எக்ஸ்டர்னலாக பார்க்குறப்ப, ஸோ ஒரு ஆண் அந்த குல்லா போட்டுருக்கிறது, ஸோ தன்னுடைய முழுசையும் கவர் பண்ணியிருக்கிறது, ஒரு பெண் தன்னுடைய சரீரத்தை முழுவதையும் கவர் பண்ணி மூடி ஒரு மாடஸ்டியான ஒரு லைஃப்பை வாழ்கிறாங்க. ஸோ தே ப்ராக்டிஸ் செவரல் குட் டீட்ஸ். தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை, நிறையா நல்ல பழக்கங்களை நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ காலைல 5 வேளை தொழுகுவாங்க. இதெல்லாம் நான் பார்க்குறப்போ ரொம்பவே பயந்தேன். ஒரு வேளை நான் நம்பக்கூடிய இந்த கிறிஸ்துவம் பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தேன். தென் ஐ லிசன் டு த இஸ்லாம். ஸோ அதை பற்றி நிறையா தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அதை பற்றி கவனிக்க ஆரம்பித்தேன். அப்படி கவனிக்கிறப்ப நிறையா தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் லாஸ். அநேக சட்டங்களையும் விதிகளையும் நான் அங்கே பார்த்தேன். அநேக சட்டங்களையும் விதிமுறைகளையும் நான் வந்து இஸ்லாமில் கவனித்தேன். நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஹலால் அண்ட் ஹராம், இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் சாப்பிட்லாம், இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன். அண்டு முக்கியமாக சுத்தப்படுத்தி கொள்ளுதல், தன்னுடைய சரீரத்தை சுத்தப்படுத்தி கொள்ளுதலை பற்றி நிறையா காரியங்கள் இஸ்லாம் சொல்லி கொடுக்குறத நான் பார்த்தேன். அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் நான் முக்கியமான புள்ளிக்கு வரேன். இந்த விலங்குகள் வந்து தீட்டான விலங்கு, இந்த விலங்குகள் எல்லாம் நல்ல விலங்கு அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். நம்ம ஒரு இஸ்லாமியனாக இருந்தேன்னா நான் தினமும் 5 வேளை தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ
மனிதன் ஒரு ஆணாக இருந்தானா, ஸோ யூ வாண்ட் டு ட்ரெஸ் இன் திஸ் வே, ஒரு இந்த 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 மாதிரியான ஒரு உடையை தான் நம்ம உடுத்தணும். பெண்ணாக இருந்தானா, ஸோ இந்த மாதிரியான உடைகளை உடுத்தணும் அப்படின்ற மாதிரியான சில விதிமுறைகளை நாங்கள் பார்த்தேன். முக்கியமாக சர்க்கம்சிஷன். நம்ம கிறிஸ்துவத்தில் நாங்கள் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதிகமாக சொல்லணும் சுனத் கல்யாணம். ஸோ அதாவது ஆணுடைய பிறப்புறுப்பினுடைய நுனித்தோலை வெட்டிடுவாங்க. ஸோ circumcision is the surgical removal of sleeve of skin covering the end points of penis. ஓகே, ஸோ இந்த சர்க்கம்சிஷனை இன்றைக்கு வரைக்கும் எல்லா இஸ்லாமியர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சுனத், ஸோ விருத்த சேதனம், ஸோ இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, இந்த சடங்கை இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ தாட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு லிவ். இஸ்லாமிய வாழ்க்கை அப்படின்றது மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் அது நிச்சயமாக வாழ முடியவே முடியாது. பட் ஒருவேளை அது ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, ஒரு பெரிய பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. உண்மையாகவே ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம்தான். உண்மையாகவே இந்த சட்டத்திட்டங்களும் இந்த ரெகுலேஷன்ஸும் இந்த நம்பிக்கைகளும் நம்மளை கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்க்குமா சேர்க்காதா? வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நல்லதை பேசு, நல்லதை கேளு, நல்லதை பாரு, இது மட்டும் போதுமா? குர்ஆனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்று சொல்லி, முகமது நபிதான் அல்லாஹ்வினுடைய கடைசி இறை தூதன் அப்படின்னு சொல்லி, ஸோ குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்பி, ஸோ முகமது இஸ் த லாஸ்ட் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி, ஸோ இயேசு கிறிஸ்து ஈசா நபி அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். இஸ் ஜஸ்ட் அ ப்ராஃபட், இஸ் நாட் அ காட். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் கடவுள் கிடையாது. அவர் சிலுவையில் மரிக்கவே இல்லை. ஸோ அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கவும் இல்லை. இது எல்லாவற்றையும் நம்புவது தான் இஸ்லாமிய மார்க்கம். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், ஸோ அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், முகமது நபி தான் அல்லாஹ்வினுடைய கடைசி இறை தூதர், மற்றும் குர்ஆன் தான் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் சிலுவையில் மரிக்கவே இல்லை. ஸோ இதுதான் இஸ்லாமுடைய அடிப்படையான நம்பிக்கை. இதை யார் ஒருவன் நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகளை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறானோ, ஸோ he will goes to heaven, paradise. Otherwise none of them can reach the paradise. So Islam is just easy way to go to heaven. ஆனால் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை இஸ்லாம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் கடவுளும் இல்லை, இஸ் நாட் அ சன் ஆஃப் காட். அவர் கடவுளுடைய குமாரனும் இல்லை. அப்போது அன்னைக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் மரித்தது யார்? இஸ்லாம் மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிறது, அன்றைக்கு சிலுவையில் மரித்தது ஈசா நபி இல்லை. ஈசா நபி என்றால் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு உண்மையாகவே சிலுவையில் மரித்தது இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்துவை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அவன் மரிப்பதற்கு முன்பாகவே உயிரோடவே ஈசா நபியை, இயேசு கிறிஸ்துவை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவை போன்று இன்னொருவரை அல்லாஹ்
ஆள் மாற்றம் செய்து விட்டான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாதிரியே ஒருத்தரை அங்கே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஆள் மாறாட்டம் செய்து இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை போலவே ரூபமுடைய ஒருவரை அல்லாஹ் மரிக்க செய்தான். அப்போது ஈசா நபி சிலுவையில் மரிக்கவே இல்லை, அல்லாஹ் அவரை உயிரோடு எடுத்துக்கொண்டு விட்டார் அப்படின்றது தான் இஸ்லாமுடைய நம்பிக்கை. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்களா? பார்க்கலாமா? ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ? ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது? ஒரு தடவை இந்த கிணத்துல இறங்கி தான் பார்ப்போமே என்னதான் இருக்குன்ட்டு. Those who believe this and follow the Quran words will be saved and reach the paradise. ஸோ இதை யார் ஒருவன் நம்புகிறானோ, நான் சொன்ன இந்த காரியத்தை எந்த இஸ்லாமிய நம்புகிறானோ, யார் நம்புகிறானோ அவன் இஸ்லாமியனாக மாறிவிடுகிறான். அவன் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் இதை தாண்டி நான் சொன்னல, அல்லாஹ் அவன் ஒருவன் தான் தெய்வன், அவன் ஒருவன் தான் இறைவன், அவனுடைய வார்த்தைகளாகிய குரான் தான் கடவுளுடைய வார்த்தைகள், முகமது நபி தான் கடைசி இறை தூதர், இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் இல்லை, அவர் ஒரு இறை தூதர் தான். இதை யார் ஒருவன் நம்புகிறானோ அவன்தான் பரலோகத்துக்கு வருவான். இதை யார் நம்பவில்லையோ அல்லது வெளிவேடத்தில் இஸ்லாமியனாக இருந்தவனோ, ஒரு யூதனோ ஒரு கிறிஸ்தவனோ, இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நம்பினவர்களோ இவர்கள் யாரும் பரலோகத்துக்கு வரமாட்டார்கள். அவர்களுக்கு நிச்சயம் நரகமே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. ஒரு வகையில் பயமுறுத்துது. திஸ் இஸ் த பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் பிலீஃப் ஆஃப் இஸ்லாம். இதுதான் இஸ்லாமியத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கை. இதை நம்புகிறவர்கள் கடைசி நாளில் அல்லாஹுவால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு காப்பாற்றப்படுவார்கள். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் நரகத்தில் போய் வேதனையை அனுபவிக்க போகிறார்கள். ஆமாம், சரிதானே? இஸ்லாம் சரியானதாக தானே பேசுது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் மனுஷனாக தானே கடவுள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான மனுஷன்தான். அதை தானே இஸ்லாம் சொல்லுது. கடவுள் ஒருத்தன் தானே. ஸோ இதில் எந்த விதமான தவறும் இல்லையே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு செத்து போயிருக்காங்களே. ஒருவேளை அதே போல் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனுஷனாக இருந்து தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டவராக இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவரை எல்லாரும் கடவுளாக மாற்றிருக்கலாம். அப்போ இஸ்லாம் உண்மை தானே? இதை தான் நான் ஆக்சுவலாக நம்பினேன்ற சொல்கிறத விட திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வேளை இப்படி இருக்கலாம்ல. கேள்விகள் தான் நம்மை நிச்சயமாக செதுக்கிறது. ஸோ கேள்விகளும் சந்தேகங்களும் எழும்பும்போது அதுக்கான விடைகளை நம்ம இன்னும் ஆர்வமாக தேடும்போது விடை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது. இட் இஸ் சென்சிபிள், ரைட்? ஓகே, இது கொஞ்சம் அறிவுக்கு ஓகே என்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ இறைவன் ஒருவன் தான். ஸோ ஜீசஸ், ஸோ மனுஷன் தானே அவரு. மேபி இது உண்மையாக இருக்கலாம்ல. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். மெயின் பிக்சர் இன்னும் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டிசைட் பண்ணுற முடியாது. இதை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணுற முடியாது. இஸ்லாம் ஒரு ட்ரூ, கிறிஸ்டியானிட்டி மேபி ஃபால்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுற முடியாது. இன்னும் இருக்குது. போகலாமா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இஸ்லாம், கிறிஸ்துவம், இஸ்லாம் மேலே எனக்கு ஒரு சின்ன கொஞ்சம் சந்தேகம். ஒரு வேளை இஸ்லாம் உண்மையாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தேகம். முக்கியமாக நான் ஒரு பொய்யான தெய்வத்தை வணங்கிடக்கூடாது. ஸோ ஒரு பொய்யான வழியை பின்பற்றக்கூடாது. ஸோ நரகத்துக்கு போய்ட்டு நான் கஷ்டப்படக்கூடாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு ஹெவன்
அதில் நான் மிகவும் தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் அதில் மிகவும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் சொன்னல கான்செப்ட்லாம் ஒன்று தான், கண்டென்ட்டு தான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார்? ஆடம். யார்? ஆதாம். ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சதுனால நம்ம எல்லோரும் என்ன ஆக்கப்பட்டோம்? பாவிகள் ஆக்கப்பட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் வந்து என்னுடைய நம்பிக்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. இதையும் தாண்டி நிறையா திருப்பு முனைகள் நம்ம பார்ப்போம். நான் கடகடன்னு சொல்ல விரும்பலை. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்கிறேனே. பார்க்கலாம். அல்லாஹ் வந்து ஆதாமை பூமியினுடைய கிளே, பூமியினுடைய மண்ணில் தான் என்ன பண்ணுறாருன்னா ஆதாமை படைக்கிறாரு. he gives his wife Eve. இவங்களை படைச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாருன்னா பரலோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா வச்சுருக்காரு. எங்கே வச்சுருக்காரு? பரலோகத்தில் வச்சுருக்காரு. ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சாத்தானை என்ன பண்ணியிருக்காங்கன்னா படைச்சிருக்காரு. சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்குது, அது நம்ம சாத்தான் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுப்போம். அதனால் அப்படியே போயிடுவோம். சாத்தானை எதை வந்து படைச்சிருக்காருன்னா சாத்தானை ஃபயர், நெருப்பின் மூலமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறார். ஆதாமை மண்ணினால் படைச்சிருக்காரு. சாத்தானை நெருப்பினால் என்ன பண்ணியிருக்காருன்னா படைச்சிருக்காரு. ஆதாமை படைத்த இந்த அல்லாஹ் சொல்கிறாரு, சாத்தானே பேர் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சாத்தான்னு சொல்கிறேன். ஓகேவா? சாத்தானே இதோ ஆதாம், இவனை நீ வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார்? இறைவன் ஒருவன்தான் எல்லாராலும் வணங்கப்படத்தக்கவன். அதை தாண்டி இறைவன் படைத்த எந்த படைப்புகளாலும் வணங்கப்படக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன், இங்கே ஒரு முரண்பாடு எனக்கு ஏற்படுது. ஆதாம் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறான், சாத்தான் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதாமை விட சாத்தான் வந்து உயர்ந்த நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா சாத்தானே நீ போயிட்டு ஆதாமை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே சாத்தான் என்ன பண்ணுறான்னா ரெஃப்யூஸ் பண்ணுறான். இல்லை, என்னால் அது முடியாது, நான் இவனை விட உயர்ந்தவன், என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட எனக்கு என்னுடைய தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆதாமை என்னால் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த இடத்துல சாத்தான் வந்து பெருமையுள்ளவனாக வஞ்சகனாக மாறி விடுகிறான். ஆக்சுவலாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் படைத்த இறைவன் தன்னை வணங்கும்படியாக என்ன பண்ணணும்னா சொல்லியிருந்தா அதில் பிரச்சனை இல்லை. 2 படைப்புகளை வச்சுட்டு ஒரு படைப்பு போய்ட்டு இன்னொரு படைப்பை வணங்கு அப்படின்னா அதில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக இந்த இடத்துல சாத்தான் வாஸ் ரைட் இல்லை, சாத்தான் சரியானவன் தானே, அவன் கேட்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லையே. அல்லாஹ்க்கு நான் உன்னை வணங்கு, நீ என்ன வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருப்பானே ஆகில் சாத்தான் அல்லாஹை வணங்கி விட்டு போயிருப்பான். ஆனால் அதுக்கு மாறாக அல்லாஹ் இன்னொன்று ஒன்று சொல்லுகிறார், ஆதாமை வணங்கு. தன்னுடைய தரத்திலே குறைந்த ஒருவனை தன்னுடைய படைப்பிலே அவனும் படைக்கப்பட்டிருக்கான், ஆதாமும் படைக்கப்பட்டிருக்கிறான், சாத்தானும் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போது சாத்தான் வந்து படைக்கப்பட்ட ஆதாமை வணங்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறப்ப சாத்தான் கேட்குறது கரெக்டு தானே? ஜஸ்ட் எனக்கு தோணுது, சாத்தான் வாஸ் ரைட் ஹியர், ரைட். உடனே சாத்தான் வந்து எப்படியாவது இந்த ஆதாமை நான் என்ன பண்ணணும், பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபார்பிடன் ஃப்ரூட், சபிக்கப்பட்ட பழத்தை என்ன பண்ணுறான்னா ஆதாமையும் ஏவாளையும் சாத்தான் வந்து சாப்பிட வச்சிட்றான். உடனே என்ன பண்ணுறான்னா கடவுள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் சென்ட் டவுன் டு எர்த் டு லிவ். ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் என்ன பண்ணுறாரு, பரலோகத்தில் வந்து பூமிக்கு கீழாக இறக்கி
அவர்களை வாழும்படியாக செய்கிறார். ஓகே, ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கலாம். முக்கியமான ஒரு புள்ளி இருக்குல்ல, ஆடம் sinned against God. Adam disobeyed the word of God. ஆதாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தான். ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். ஆதாம் கடவுள் சொன்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன சபிக்கப்பட்ட கனியை சாப்பிட்டு விட்டான். ஆதாம் இப்போது பாவம் செய்து விட்டான். தான் பேசிக் பாயிண்ட். இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஆதாமுடைய வாழ்க்கை துவங்குகிறது. ஆதாமின் மூலமாக பிறந்த நாம் அனைவரும் பாவிகளாக்கப்பட்டோம். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறின அந்த ஆதாம் பாவியானது போல அவன் மூலமாக மனித சமுதாயம் பெருகினதினாலே, அவன் மூலமாக மனிதர்கள் வந்ததினாலே, ஸோ நாம் எல்லாரும் பாவத்தில் பிறக்கிறோம். ஸோ மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம். பாவத்தின் விளைவாக நமக்கு மரணமும் அன்றைய முதல் நமக்கு ஏற்பட்டது. இதனால் உலகம் முழுவதும் பாவம் பரவினது. ஸோ இதுதான் என்னை ரியலைஸ் பண்ண வச்ச ஒரு முக்கியமான புள்ளி. நான் சொன்னல, எவ்வளோ விஷயம் சொன்னேன். இஸ்லாமில் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது, இஸ்லாமுடைய நம்பிக்கைகள் எல்லாம் பற்றிலாம் நான் சொன்னேன். ஆனால் இஸ்லாம் ஒன்றை தவற விடுகிறது அப்படின்றத நான் இந்த புள்ளியில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இஸ்லாம் ஆதாமினால் உண்டான பாவத்திற்கும் அதனால் உண்டான மரணத்திற்கும் தீர்வை சொல்லவே இல்லை. பிக் டெஸ்டில் அல்லாஹ் தான் கடவுள், குரான் தான் கடவுளுடைய வார்த்தை, முகமது தான் அல்லாஹ்வுடைய கடைசி இறை தூதர், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கலை, இதை நம்பணும், நல்ல காரியத்தை செய்யணும், ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். வெயிட் அ மினிட், அன்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சாரே, நம்ம எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கோமே, மரணம் இருக்கே, இதெல்லாத்துக்கும் எது சொல்யூஷன்? அல்லாஹ் பார்த்துக்கொள்வான்டா. அல்லாஹ் அவன் பெரியவன், அவன் இறைவன். அவனை வணங்கி அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும், பரலோகம் போய்விடுவோம். அதான் பரலோகத்தில் எட்டர்னல் லைஃப் இருக்கே. அந்த சாக்குக்கு இங்கே இடம் இல்லை. ஆதாம் செய்த தவறை திருத்த வேண்டும். ஸோ நான் ரியலைஸ் பண்ணது தான். ஸோ ஆதாம் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாக எதுவுமே இல்லை. மாறாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் நம்பிக்கையையும் அவர் மூலமாக உண்டான பாவ மன்னிப்பின் மீட்பையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் மறுதளிப்பது தான் இஸ்லாமுடைய முக்கியமான டார்கெட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆதாம் அன்றைக்கி டிசோபீடியன்ஸ்னால, கீழ்ப்படியாததுனால பாவியாக்கப்பட்டான். அவன் மூலமாக நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். மரணம் நம்மை ஆண்டு கொண்டது. ஸோ இன்றைக்கு பாவன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம், ரைட்? சின். ஸோ பாவம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுக்கு ஏன் இஸ்லாம் சொல்யூஷனே தரல? அல்லாஹ் இதற்கு ஏன் விடையே தரவில்லை? எல்லாரும் பாவிகள்.
வேர் இஸ் த சொல்யூஷன் மேன்? இங்கே சொல்யூஷனே இல்லை. அதுக்கு பதிலாக நான் தான் கடவுள், என்னை நம்புங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கலை, முகமது தான் கடைசி இறை தூதர், நல்லது செய்யுங்க, பரலோகத்துக்கு வருவீங்க. வா, ஏதோ மிஸ் பண்ணுறோம். ஆதாமினால் உண்டான பாவத்துக்கும் அதன் விளைவாக ஏற்பட்ட மரணத்துக்கும் இஸ்லாம் எந்த ஒரு தீர்வையும் காட்டவில்லை. இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளமே பாவம்தான். அப்போது அல்லாஹ் அவன் வேண்டினால் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பான், சரிதான். பட் ஆக்சுவலி ஏதோ ஒரு ஆக்ஷன் இந்த பூமியில் இருக்கணும்ல. ஏதோ ஒரு ஆக்ஷன்னால் ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன்னால் நமக்கு ஒரு ஃபர்கிவ்னஸை அல்லாஹ் கொடுக்கணும். பட் ஆக்சுவலி யூ மிஸ் தட். அதற்கு விடை இல்லை. அதற்கு பரிகாரம் என்னன்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப நோ. அப்போது என்னால் இஸ்லாமை பின்பற்றும்போது பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியாது. பாவத்தின் மேலே எனக்கு ஒரு அதிகாரம் இல்லை. பாவத்தின் மேலே எனக்கு ஒரு பலன் இல்லை. நிச்சயமாக நான் பாவத்திற்கு அடிமையான ஒருவனாக தான் நான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இஸ்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உலகத்திலே இருக்குது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. அதை தாண்டி என்னுடைய பாவத்திற்கு என்ன பரிகாரம்? நான் பாவத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேனே, அதற்கு என்ன சொல்யூஷன்? இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய கேள்விகள் எனக்குள்ளே எழும்புச்சு. அதில் கடவுள் நம்மை, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அல்லாஹ் நம்மோடு கூட இந்த உலகத்தில் வந்து நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பாத ஒருவன். அவன் இந்த உலகத்தில் வருவதற்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. அப்போ எப்படி அவன் நம்மளை நேசிக்க முடியும்? எனக்கு புரியல. அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா, ஆனால் இந்த உலகத்தில் வந்து நம்ம மத்தியிலே அவனுக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லையா? அல்லாஹ் எஜமானனா, நாம் எல்லாரும் அல்லாஹுக்கு அடிமைகளாம். இங்கே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு இல்லை. மாறாக நம்ம எல்லாரும் கடவுளுக்கு அடிமைகள். அல்லாஹ் அவன் இறைவன், அவன் நமக்கு எஜமானன் என்று இங்கே நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவத்தில் அப்படி இல்லை. கடவுள் நமக்கு அப்பாவாகவும் நம்ம எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளாகவும் பார்க்கப்படுகிறோம். ஸோ பீயிங் a Muslim itself, we can't enter to paradise. ஸோ ஒரு இஸ்லாமியனா மாத்திரம் இருந்துட்டு நம்மளால் நிச்சயமாக பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன். ஆனால் இஸ்லாம் அதை தான் சொல்லுது. நீ ஒரு இஸ்லாமியனா மாத்திரம் இருந்து உன்னால் பரலோகத்துக்கு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் நான் பர்சனலாக உணர்ந்தது நிச்சயமாக ஐ காண்ட். ஆதாமினால் உண்டாக்கப்பட்ட பாவத்துக்கும் மரணத்துக்கும் விடை கிடைக்காம எப்படி என்னால் பரலோகத்துக்கு போக முடியும்? there's a contradiction. முரண்பாடு இருக்குது. இஸ்லாமை நான் பின்பற்றும்போது வெளியரங்கமாக நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக இருப்பேன். ஸோ நல்லது செய்வேன், ஸோ நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், ஸோ ஐ கவர் மை ஹோல் பாடி. ஸோ எக்ஸ்டர்னலாக நான் ஒரு பர்ஃபெக்ட். எக்ஸ்டர்னலாக எனக்கு நல்ல சேஞ்ச் இருக்குது. பட் இன்வர்டு உள்ளான மனிதன் மாறுவானா? எனக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை நான் எப்படி ஜெயிப்பேன்?
எனக்கு இருக்கக்கூடிய இந்த மரணத்தை நான் எப்படி ஜெயிப்பேன்? இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இதை பண்ணு, இதை நம்பு, இத்தனை வேலை தொழுகு, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு அப்படின்னு வாழ்க்கை முழுவதும் பின்பற்றி சாகும்போது பரலோகத்துக்கு போயிடுவோமா என்ன? நிச்சயமாக இல்லை. இஸ்லாமும் கிறிஸ்துவமும் ஒரு புள்ளியில் இரண்டாக பிரியுது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். முன்னாடியே சொல்லிட்டேன், குரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முன்னாடியே சொன்ன மாதிரி ஈசா நபி சிலுவையில் மறிக்கலை, அல்லாஹ் ஆள்மாறாட்டம் செய்து விட்டான். ஸோ இயேசு கிறிஸ்துவை உயிரோடு அல்லாஹ் எடுத்துக்கொண்டு விட்டான். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாக மறித்தது வேறொருவர் தான். அன்றைக்கு மறித்தது இயேசு கிறிஸ்து அல்ல. அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தார் அப்படின்ற அந்த கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு அல்லாஹ் தான் காரணம். ஏன் சொல்லி பார்க்குறப்ப, அவன்தான் ஆள்மாறாட்டம் செய்தவன். சரியா? அப்படி தானே இங்கே இருக்குது. அல்லாஹ் தானே ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறான். அப்போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் மறித்து அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு நம்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு குரானில் அல்லாஹ் சொல்கிறார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை போலவே ஒருவரை மறிக்க வைத்தது யார்? அல்லாஹ். அன்றைக்கு சிலுவையில் ஆள்மாறாட்டம் பண்ணினது யார்? அல்லாஹ் தான். அப்போது அதன் மூலமாக கிறிஸ்துவம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த கான்செப்ட் படி பார்த்தா ஒரு கிறிஸ்துவம் அப்படின்ற ஒரு பொய்யான நம்பிக்கை உண்டாவதற்கு யார் காரணமாக இருந்திருக்கா? அல்லாஹ் காரணமாக இருந்திருக்கான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க நரகத்துக்கு போவாங்களா? எப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆள்மாறாட்டம் பண்ணி ஒரு பொய்யான மார்க்கத்தை உண்டாக்கினதற்கு அல்லாஹ் முக்கியமான காரணம். அப்போது இங்கே ஒரு முரண்பாடு இருக்குது. கடவுள் எப்படி ஆள்மாறாட்டம் பண்ணுவார்? அவர் எப்படி ஏமாற்றுவார்? ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் எப்படி மறிக்க வைப்பார்? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்றத நம்ப மாட்டோமா? அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக இன்னொருத்தரை அல்லாஹ் மறிக்க வச்சாரு. நம்முடைய பாவத்துக்காகவும் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அப்படின்றது உண்மையான அந்த சத்தியத்தை நம்ம நம்பாமல், அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை போலவே ஈசா நபியை போல வேற ஒருத்தர் தான் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் நம்மை நம்ப வைக்கிறது. மாறாக இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று ஒரு வகையில் பயமுறுத்துது. முரண்பாடு. முக்கியமான ஒரு கோர் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதம் அல்லது குரான் அப்படின்ற ஒரு வேதம், ஹோலி குரான் அப்படின்ற ஒரு வேதம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து 600 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தோன்றியிருக்கிறது. இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதம் இயேசு கிறிஸ்துக்கு அதுக்கப்புறமா 600 ஆண்டுகளுக்கு கழித்து தான் அப்படி ஒரு மார்க்கம், அப்படி ஒரு மதம், அப்படி ஒரு குரான் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு பார்த்த ஐ விட்னஸ், பார்த்த சாட்சிகள் இருந்தாங்க.
ரோமானியர்கள் இருந்தாங்க. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொன்ன ரோமானிய பேரரசர்கள் அன்றைக்கி இருந்தாங்க. ஸோ ரோமானியர்கள் தான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்க. ரோமானியர்கள் அவ்வளோ முட்டாள் ஒன்றும் இல்லை. தே வெரி ஷார்ப் பீப்புள்ஸ், ரைட்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தொங்கினார் அப்படின்றத மக்கள் பார்த்தாங்க. காலம் அதற்கு ஆதாரம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பார்த்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்கள் அப்படின்றதுக்கு அன்றைக்கு அவருடைய அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் நம்பின அந்த நம்பிக்கைக்கு, அவர்கள் பார்த்த அந்த உண்மையான சம்பவத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய உயிரையும் கொடுக்க அவர் என்ன பண்ணாங்க, தயாராக இருந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக தான் சிலுவையில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் மறுபடியும் உயிரோடு எழுந்தார் அப்படின்ற அந்த சுவிசேஷத்தை பிறருக்கு பிரசங்கித்து தாங்கள் நம்பின அந்த உண்மையான விசுவாசத்திற்கு தாங்களே தங்களுடைய உயிரையும் கொடுத்து செத்து போனாங்க. ஸோ அன்றைக்கி இயேசு கிறிஸ்து மரிக்கலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துக்கலை அப்படின்னா, எதுக்கு இந்த சீஷர்கள்லாம் தங்களுடைய உசுரை கொடுத்து, எதுக்கு தங்களோட உயிரையே பணைய வச்சு எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க? அப்போது அன்றைக்கு பார்த்த அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எழுதின வார்த்தையை நம்ம நம்பலாமா? திடீர்னு 600 வருஷம் கழிச்சு முகமது நபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இது மாதிரி கடவுளை என்கிட்ட சொல்லிட்டாருப்பா, இயேசு கிறிஸ்து வந்து அன்றைக்கி சிலுவையில் மறிக்கலையாம், இப்போ தான் அல்லாஹ் எனக்கு வந்து இறைவாக்கு கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையெல்லாம் மறிக்கலையாம், அன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கின்னு ஈசா நம்பி எடுத்துகிட்டு உயிரோடு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு அன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக இன்னொரு ஒருத்தரை ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார் அல்லாஹ் சொன்னான். ஸோ இயேசு கிறிஸ்து உண்மை இல்லையா? அவரை நம்பினா நம்ம நரகத்துக்கு போயிடுவோமா? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சாதாரணமான ப்ராஃபட் தானா? நான் தான் கடவுளுடைய கடைசி மெசஞ்சரு, ஸோ நான் கொடுக்குறது தான் கடவுளுடைய வார்த்தை, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு 600 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து சொல்கிறாருப்பா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், இவங்க எல்லாருமே புதிய ஏற்பாட்டில் முக்கியமான புள்ளிகள். இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனம் கிடைக்கிறது. அதை தாண்டி மற்ற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு 30 ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்திருக்கலாம். 10 ஆண்டுகள் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு அவரோடு இருந்திருக்கலாம். 10 ஆண்டு இல்லை, 3 ஆண்டு 4 ஆண்டு அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அவரோடு கூட இருந்து அவர் சிலுவையில் மரித்து அதை தன்னுடைய சாட்சி தங்கள் கண்களால் பார்க்குறாங்க. ஸோ அவர் உயிரோடு இருந்தது இது எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணுறாங்க, இவங்க சாட்சிகளாக இருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்லிட்டு தாங்க என்ன பார்த்தாங்களோ அதை எழுதி வச்சுருக்காங்க. திடீர்னு நீ வந்து 600 வருஷம் கழிச்சு உனக்கு இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இல்லை, திடீர்னு நீ வந்து இப்படி சொல்லலாமா? அப்போது கண்ணார பார்த்த சாட்சிகளை நான் நம்புறதா, திடீர்னு 600 வருஷம் கழிச்சு அல்லாஹ் தான் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இயேசு கிறிஸ்து அன்றைக்கி சிலுவையிலே மறிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்படி நம்புறது? இங்கே எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அப்போது அந்த 600 வருட இடைப்பட்ட காலத்தில் நிறையா பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களே. அப்போது அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுனால, அவங்க எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை நம்புறதுனால, விசுவாசிக்கிறதுனால நரகத்துக்கு போவாங்களே. அப்போ அதுக்கும் அல்லாஹ் தானே காரணமாக இருப்பான். யோசித்தேன். இதோட நான் வீட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அப்போது
இயேசு கிறிஸ்துவை ஆள்மாறாட்டம் செய்து இயேசு கிறிஸ்துவை போல வேறு ஒருத்தரை மறிக்க வைத்து அது எல்லாரும் சீஷர்கள் பார்த்து எழுதி ஒரு கிறிஸ்துவம் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அதை இத்தனை கோடி ஜனங்கள் நம்பி அவரை கடவுள் அப்படின்னு சொன்னால் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா அது முக்கிய காரணம் அன்றைக்கு அல்லாஹ் ஹால் மாறாட்டம் செய்தது தான். அதனால் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை, க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ், இது நம்ம பொய்ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்கள். ஸோ எவிடன்சஸ் இருக்குது. ஸோ காலம் நமக்கு ஆதாரம். ஸோ ரோமானிய எம்பையர்ஸ், த ரோமன் எம்பையர்ஸ், they only crucify Jesus on the cross. வாய்ப்பே இல்லை. யோசிங்க, தயவுசெய்து யோசிங்க. இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் யோசித்து பாருங்கள். அடுத்தது, குர்ஆனுடைய வார்த்தைகள் கடவுள் காபிரியல் தூதர் மூலமாக முகமது நபிக்கு கொடுக்குறார். முகமது நபி என்ன பண்ணுறாருன்னா மொத்த குர்ஆனையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்றாரு. இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குர்ஆன் நமக்கு முகமது நபி மூலமாக கடவுள் கொடுத்த வார்த்தைகள். இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு முகமது நபியை பற்றி பார்த்துடலாம். முகமது நபி அவருக்கு முக்கியமாக 12 மனைவிகள். எத்தனை மனைவிகள்? 12 மனைவிகள். அதில் முக்கியமாக ஆயிஷா அப்படின்றவங்கள இவர் 6 வயதில் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கு 9 வயசு ஆகிறப்ப அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறார். இட்ஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். ஃபஸ்ட் நான் இதை தான் முடிவு பண்ணேன். ஓகே, நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிற விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் 12 மனைவிகளோடு வாழ்ந்துருக்கிறார் அப்படின்னா, ஸோ இஸ் நாட் அ ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் மீ. மேரேஜ் அப்படின்றது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான உறவு. ஸோ திருமணம் ஆகும்போது இரு சரீரமும் ஒருவராக எண்ணப்படுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு நல்ல மார்க்கத்தை துவக்கி வைத்த தலைவனே 12 திருமணத்தை செய்திருக்கிறான். மாறாக ஒரு 6 வயதிலே ஒரு ஆயிஷா அப்படின்ற ஒரு குழந்தையை என்கேஜ்மெண்ட் செய்து பிற்பாடு அந்த குழந்தையோட 9 வயதிலே திருமணம் செய்து கொள்கிறதை நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் நாட் பி a good example for me. I found it. மேரேஜ்ன்றது ஒரு ஹோல் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பரிசுத்தமான ஒரு யூனியன், ஒரு ஐக்கியம், ஒரே ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவில் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே இருவரும் ஒருவராக எண்ணப்படுகிறார்கள். அப்போது யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் எப்படி ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடியும்? ஐயோ, யோசிக்கவே முடியல. நிறைய முரண்பாடு இருக்குது. ஸோ பலதாரப்பட்ட திருமணங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது. பலதாரப்பட்ட திருமணங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஸோ இங்கே நம்ம நிறையா ஸ்ட்ரகிள்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய முரண்பாடுகளோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இஸ்லாம் பயமுறுத்தி வச்சுருக்கு. அதே மாதிரி சில இடத்துல இஸ்லாம் சில ஆசைகளையும் தூண்டுகிறது. யூதர்களானாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த மார்க்கத்தனானாலும் சரி, அல்லாஹ்வை நம்பவில்லை என்றால் அவன் நிச்சயமாக
நரகத்துக்கு தான் போய்விடுவான் என்று இங்கே இஸ்லாம் சொல்கிறது. ஓகே, கடைசியாக பரலோகம் அப்படின்ற அந்த பேச்சுக்கு வருவோமே, ஹெவன் அண்ட் த ப்ரைசஸ். ஸோ இங்கே தான் நான் முடிவு பண்ணேன், நிச்சயமாக இந்த மார்க்கம் அப்படின்றது வந்து நிச்சயமாகவே ஒரு சரியான மார்க்கம் அல்ல. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளை போய் ரீச் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பாயிண்டில் தான் உணர்ந்தேன். ஸோ இஸ்லாம் அப்படின்றது வந்து ஒரு மேல் டாமினன்ட் ரிலீஜன். ஸோ ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு மார்க்கம். ஸோ இவங்க நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இஸ்லாமியர்கள் துவக்கத்தில் எப்படி இருந்தாங்க, கிறித்தவர்கள் துவக்கத்தில் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தேன். ஸோ கிறித்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்ற அந்த உண்மையான சம்பவத்தை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தார்கள். எல்லா ஏழைகளையும் ஆதரித்தார்கள். எல்லா பாவிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், இலவசமாக அறிவித்தார்கள். ஏழைகளையும் பசியாக இருந்தவர்களையும் அதுக்கப்புறம் நோயுற்றவர்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா குணப்படுத்தினாங்க. அப்படியே இஸ்லாம் சைடாக பார்க்குறேன். ஸோ கடவுளுடைய பேர்னால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கொலை செய்தார்கள். அல்லாஹுக்காக கொலை செய்தாங்க. அதை வந்து அல்லாஹுக்காக கொலை செய்தார்கள். மாறாக நிறையா சண்டை பண்ணாங்க. முக்கியமாக செக்ஸ் ஸ்லேவ்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ பெண்களை தங்களுடைய சரீரத்தினுடைய தேவையை தீர்த்து கொள்வதற்காக பெண்களை செக்ஸ் ஸ்லேவ்ஸாக, ஓகேவா, செக்ஸ் அடிமைகளாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க. பெண்களை சந்தையில் போயிட்டு விற்கக்கூடியவர்களாகவும் சில நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருந்திருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் நான் நிச்சயமாக ப்ளேம் பண்ணல, ஆனால் முன்னாடி அப்படிலாம் இருந்திருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறப்ப, இஸ்லாமியம் கிறிஸ்துவத்தையும் நான் பார்க்குறப்ப இன்றைக்கு இஸ்லாம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்ணுற முடியாது. ஸோ ஐ கோ டு த ஹிஸ்ட்ரி. ஸோ பின்னாடி போய் பார்த்தேன். ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க, செக்ஸ் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப. கம் டு த பாரடைஸ் ப்ரைசஸ். அடுத்தது, பரலோகத்தில் ஒரு இஸ்லாமியனாக இருந்தானா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கடவுள் வந்து மனைவிகளை பரலோகத்தில் கொடுக்குறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மென்னால் அங்கே உலகத்தில் இருக்கிற ஒய்ஃபில் கடவுள் அங்கே நமக்கு வந்து ஒரு ஒய்ஃபை கொடுப்பாங்க. வெர்ஜின் ஒய்ஃப். அவங்க ஒரு பரிசுத்தமான ஒரு அழகான ஒரு மனைவிகளை கடவுள் வந்து கொடுக்க போகிறாரு. நம்ம அவர்களோட உடல் உறவு வைத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஆணுக்கு இருக்குது. அங்கே ஒரு ஆணுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து வெர்ஜின் உமன்ஸாக இருப்பாங்க. அங்கே நமக்கென்று அந்த பெண்களோடு நாம் இருப்பதற்கு கூடாரங்கள் இருக்கும். வைன், மதுபானங்கள் நமக்கு கொடுக்கப்படும். படுக்கைகள் இருக்கும். அங்கே நம்முடைய செக்ஷுவல் டிசைர் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும்ன்ற மாதிரி இங்கே சொல்லப்படுது. முக்கியமாக நமக்கு வந்து குரானில் இது சொல்லப்படலனாலும் ஹதீத்தில் வந்து நமக்கு வந்து அங்கே ஒரு உண்மையான இஸ்லாமியனாக இருந்திருப்பானே ஆகியில் அவனுக்கு வந்து 72 வெர்ஜின் ஒய்ஃப்ஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அல்லாஹ் வந்து கொடுப்பான்ற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. செக்ஷுவல் டிசைர்ஸ் இன் ஹெவனா, இது கிஃப்டா? மாம்சமான ஒரு காரியமாக இருக்கே. இதெல்லாம் மென்னுக்கு, உமன்ஸுக்குன்னு பார்க்குறப்ப ஒரு பெண்ணுக்கு, ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு குரான்லேயே இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, இஸ்லாம் சொல்லவே இல்லை. இங்கே தான் நான் முடிவு பண்ணேன், இந்த உலகத்திலேயே விபச்சாரத்தையும் அநேக பலதாரப்பட்ட உறவுகளையும் வெறுக்கின்ற கடவுள் அதை பரலோகத்தில் அனுமதிப்பானா? இறைவன் அவன் பரிசுத்தமானவன், ஹி இஸ் ஹோலி 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 அப்படின்னு சொல்கிறோமே, அந்த இடத்துல போயிட்டு பலதாரப்பட்ட உறவுகளை வைத்துக்கொள்வதற்கு இறைவனே அங்கே அலோவ் பண்ணுவானா? இந்த உலகத்தில் வச்சுருந்தா தப்பு இல்லையா? பரலோகத்தில் போயிட்டு கடவுள் தானே கொடுக்குறாரு, அப்போ அது தப்பு இல்லைன்ற மாதிரி இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. நிச்சயமாக நான் தேடுற கடவுள் வந்து இவர் இல்லைன்றதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் பரிசுத்தமானவர். அவரை ஆராதிக்கிற, அவரை வணங்குகின்ற, அவரை பின்பற்றக்கூடிய நாம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தவான்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். we should clean, we should holy, we should also be holy to worship the holy God. அப்போது
ஒரு பரலோகத்தில் ஒரு மனுஷன் வந்து செக்ஷுவல் டிசைரோடு இருப்பானே ஆகில் அங்கே எப்படி நம்ம பரிசுத்தம் ஹோலின்னு சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு செக்ஷுவல் டிசைரை கடவுள் அலோவ் பண்ணார் அப்படின்னா அவருடைய பரிசுத்தமான ஒரு கடவுளாக இருக்க முடியும்? நிச்சயமாக திஸ் இஸ் நாட் அ காட். அப்போது இது எழுதப்பட்ட ஒரு கடவுள், இது ஒரு பொய்யான கடவுள். அல்லாஹ் அப்படின்னு ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஒரு கட்டத்தில் இது ஏன் பிசாசனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா அநேக இடத்துல பிசாசு விபச்சாரத்தையும் வேசிதனத்தையும் தன்னுடைய முக்கியமான ஒரு பேராயுதமாக கையில் எடுத்திருக்கான். மக்களை வஞ்சிக்கிறதுல அவங்களுடைய டிசையர்ஸை தூண்டி அவங்களை கெடுக்கிறது பிசாசனுடைய ஒரு பேராயுதம். நிறையா இடத்துல நம்ம பைபிளில் பார்க்குறோம். நிறையா பேர் அதனால் விழுந்து போயிருக்காங்க. மேபி இது வந்து ஒரு பிசாசனுடைய வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஒரு கடவுளுடைய ஆவி ஒரு மனுஷங்கிட்ட பேச முடியும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தீய சக்தியாலும் ஒரு பிசாசனுடைய ஆவியாலும் கடவுளிடத்தில் பேச முடியும். என்னை மன்னிச்சிருங்க. இஸ்லாமாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், கேட்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் ஐம் சாரி டு சே திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் சாட்டன். இஸ்லாமாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், அது பிசாசுனுடைய வார்த்தை தான். லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே, கொஞ்சம் கேளுங்க. கேம் டு கிறிஸ்டியானிட்டி. இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே வருவோம். நான் சொன்னல, ஆதாமனால் ஏற்பட்ட பாவத்துக்கு பரிகாரம் இஸ்லாமில் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஐ ஃபவுண்ட் எ சொல்யூஷன் ஹியர். இங்கே நான் அதுக்கான பரிகாரத்தை நான் பார்க்குறேன். ஆதாமனால் ஏற்பட்ட பாவத்திற்கும் அதனால் உண்டான மரணத்திற்கும் என்ன தீர்வு? இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை மரணம். முக்கியமாக இங்கே கடவுள் நம்மை நேசிக்கிறார் அப்படின்றது வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, மாறாக அது ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை செய்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்ம மீது அன்பு கொண்டிருக்கிறார். there is something in crucifixion of Jesus. இஸ்லாம் ஏன் இந்த crucifixion of Jesus வந்து இவ்வளவு மறுதளிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. பிசாசு அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அப்படியாக அவன் என்ன பண்ணுறான்னா மாற்றி வைத்திருக்கிறான். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆதாமினால் பாவத்துக்குள்ளான நம்மை, ஆதாமினால் பாவிகளாக்கப்பட்ட நம்மை, அதன் மூலமாக ஏற்பட்ட மரணத்தை ஜெயிக்கும்படியாக தேவன் நம் மீது அன்பு கொண்டதினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. காலமும் அதை ஆண்டவர் மரிச்சார்ன்றதுக்கு ஹை விட்னஸஸ் இருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் இருக்குது. முகமது நபியுடைய வாழ்க்கையையும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். முகமது நபி பலதாரப்பட்ட உறவுகளை வைத்திருந்தார். அவருக்கு பல மனைவிகள் உண்டு. அங்கே அப்போஸ்தலர்கள் தாங்கள் நம்பின அந்த சுவிசேஷத்திற்காக உறுதியாக நின்று தாங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒழுங்காக சாப்பிடாமல் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து ஊராக போய்ட்டு சுவிசேஷத்தை அறிவித்து தாங்கள் நம்பின உண்மையான அந்த சுவிசேஷத்திற்காக தன்னோட உயிரையும் கொடுத்தாங்க. முகமது நபி அப்படி பண்ணல. அவர் ஜாலியாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டார். இங்கே முகமது நபி பலதாரப்பட்ட திருமணங்களை அவர் செய்திருந்தார். ஆனால் இங்கே கிறிஸ்துவத்தில் திருமணம் கூட செஞ்சுக்காமல் தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய சரீரத்துக்கான ஆசையை எதையுமே அவங்க நோக்காமல்
ஸோ சில பேர் தன்னுடைய ஃபேமிலியும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருக்காக தாங்கள் நம்பின அந்த சுவிசேஷத்திற்காக உலகத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன் உயிரையும் கொடுத்து செத்து போனாங்க. நிறைய பேர் ரத்த சாட்சியாக மறித்தாங்க. ஸோ பைபிள் அப்படின்றது வந்து ஒரு குரான் மாதிரி இல்லை. ஸோ கடவுள் வந்து கேப்ரியல் தூதரங்கிட்ட கொடுத்து, ஸோ முகமது நபிகிட்ட கொடுத்து முகமது நபி மொத்த குரானையும் கொடுத்துட்டார்ல, அது மாதிரி இல்லை. ஸோ இங்கே தான் பைபிள் வந்து குரானை விட டிஃப்ரெண்ட்டாக வேறுபடுது. எப்படி சொல்லி பார்க்குறப்ப, ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த வெவ்வேறு விதமான மக்கள்கள், ஒவ்வொருவரையும் தெரியாத மக்கள்கள் இந்த வேதத்தை எழுதியிருக்காங்க, பைபிள் எழுதியிருக்காங்க. நல்லா பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் பீப்புள். இந்த டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கும் ஒருத்தரை பார்த்ததில்லை நிறைய பேரை. ஓகே, ஒவ்வொருத்தரை பார்த்ததில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை எழுதுகிறாங்க. ஸோ இங்கே தான் நான் பிடிச்சேன். இவங்க எல்லாரும் கடவுளை பற்றி எழுதுகிறாங்க. ஆதாமினால் பாவம் செய்த நமக்கு நம்ம மீட்க முடியாத ஒரு மீட்பர் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க எல்லோரும் எழுதுகிறாங்க. ஸோ இங்கே தான் நான் ஃபீல் பண்ணேன், இஸ் காட். ஸோ டிஃப்ரெண்ட் டைமில் வாழ்கிறாங்க டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ். சில ராஜாவாக இருக்காங்க, சில ஏழைகளாக இருக்காங்க, சில பணக்காரர்களாக இருக்கிறாங்க, சில படிப்பறிவு இல்லாத மீனவர்களாக இருக்கிறாங்க. அப்படி சிலர் வந்து தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க, சிலர் வந்து தலைவர்களாக இருக்கிறாங்க, சில 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 செல்வ சீமான்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரும் தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வாழ்ந்தவங்க. ஆனால் இவங்க எல்லாமே எழுதுறது ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ இவங்க எல்லோரும் கனெக்ட் பண்ணுறது யார்? காட். முகமது நபியுடைய கதையில் அப்படி இல்லை. ஸோ காட் வந்தார், ஏஞ்சல்கிட்ட கொடுத்தாரு, முகமது நபிகிட்ட கொடுத்தாரு, முகமது நபி குரானை மொத்த குரானையும் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அது படிக்கிறப்ப ஜஸ்ட் இட்ஸ் லா புக் மாதிரி தான் இருக்கும். சட்டங்கள் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாதுன்ற மாதிரி சட்டங்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பைபிளில் நான் படிக்கிறப்ப இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது நிச்சயமாக கடவுளத்துலேருந்து கிடைச்ச ஒரு வார்த்தைன்றதை நான் நம்பினேன். அதை நம்புகிறேன் படிக்கிறப்ப. இங்கே கிறிஸ்துவத்திலும் ஆதாம் பாவம் செய்தான். ஸோ அவன் பாவம் செய்தனால பாவம் மரணம் அப்படின்ற 2 முக்கியமான பிரமாணங்கள் ஏற்படுகிறது. மனிதன் அதை கடந்து போய் தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த இடத்துல இஸ்லாமை போல கடவுள் வந்து அங்கே அதுக்கான ஒரு சொல்யூஷனை மேக் பண்ணாமல் இல்லை. கடவுள் வந்து ஒரு சொல்யூஷனை மேக் பண்ணியிருக்காரு. அதுதான் ஜான் 3:16 நான் சொன்னல, ஃபகாத் சோ லவ்ட் தி வேர்ல்ட். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து நம்ம இது அன்பு கூர்ந்திருக்கிறார். ஸோ அன்னைக்கு ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால பாவியானான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அவரை நம்புறதுனால நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமனால பாவியாக்கப்பட்டான். அவன் மூலமாக வந்த நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அதனால் அவர் ரைச்சியஸ் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் நாமும் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆதாமினால் நமக்கு மரணம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துவோ மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருந்தார். He is risen from the dead. அவர் மரணத்தை ஜெயித்த ஜெயவேந்தராக இருக்கிறார். ஸோ அவரை நம்பும்போது ஆதாமினால் ஏற்பட்ட அந்த மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை. ஸோ ஆதாமினால் ஏற்பட்ட பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். ஆதாமினால் ஏற்பட்ட மரணத்தை ஜெயிக்கும்படியாக, அந்த மரணத்தை விழுங்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் அந்த பூமியின் வயிற்றில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு அந்த மரணத்தை ஜெயித்தவராக இருந்ததினாலே அவரை விசுவாசிக்கிற நமக்கும் நாமும் மரித்தாலும் பிழைப்போம், அவரோடு கூட உயிரோடு இருந்திருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு எனக்கு கிறிஸ்துவம் கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனலி எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. அன்றைக்கி செஞ்ச ஆதாமுடைய பாவத்துக்கும் அதன் விளைவாக ஏற்பட்ட மரணத்துக்கும் இயேசு கிறிஸ்து பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். இங்கே அவர் எஜமானனாகவோ நாம் அவருக்கு அடிமையாகவோ இருக்க விரும்பவில்லை. இஸ்லாமிலே இறைவன் நமக்கு எஜமானன், நாம் எல்லாரும் அவனுக்கு அடிமைகள் என்று பார்க்கிறோம். அவன் நம்ம மத்தியிலே வந்து வாழ விரும்பாதவன் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவர் நம்மோடு கூட வந்து வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் நமக்கு அப்பாவாகவும் நாம் அவர் எல்லாரும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார்.
வேதம் 2 வழிகளை பற்றி பேசுகிறது. முக்கியமாக ஒன்று நித்திய ஜீவன், இன்னொரு வழி மரண வழிகள். ஸோ இஸ்லாம் வந்து சட்டங்களை பேசினாலும், அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொன்னாலும், நல்லது செய்யின்னு சொல்லி சொன்னாலும், நம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாலும், கிரியையினால் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. திட்டம் தெளிவாக பைபிள் சொல்லுது. கிரியையினால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இருக்குது. பிலீவ் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் தோஸ் ஷால் பி சேவ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தட்ஸ் இட். ஸோ கிரியையினால் நம்ம காப்பாற்றப்பட போவது இல்லை. இட்ஸ் வேஸ்ட். இஸ்லாம் கிரியைகளை சொல்லுது. நம்பு, இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லுது. அதனால் ஒரே ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. கிரியைகளினால் ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவம் சொல்கிறத நான் பார்த்தேன். ஆதாமின் பாவத்தினால் நாம் பாவிகளாக்கப்பட்டோம். அதனால் ஆதாமின் பாவத்தினால் இழந்து போன நம்மை தேடி ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் நாம் செய்த குற்றங்களுக்காக, நம்முடைய பாவத்துக்கு பதிலாளியாக அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் ஒருவேளை மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் there is no salvation. அங்கே ரட்சிப்பு இல்லை. கடவுள் பாவிகளை நேசிக்கிறார் அப்படின்றத நான் பைபிளில் நிறைய இடத்துல வாசிக்கிறேன். ஸோ காட் லவ் சின்னர்ஸ் அப்படின்றத நான் நிறைய இடத்துல வாசிக்கிறேன். முக்கியமாக நான் சொன்னல, ஆதாமினால் ஏற்பட்ட பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து தான் ஒரு விடை. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஸோ he came to save us. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்க முடியாத அவர் வந்திருக்கிறார். ஆதாமினால் பாவிகளாக்கப்பட்ட நமக்கு எந்த ஒரு பாவ மீட்பின் வழியையும் இஸ்லாம் வந்து சொல்லலை. மாறாக கிறிஸ்துவம் அதை எனக்கு காட்டினது. எந்த ஒரு வழியையும் இஸ்லாம் சொல்லவில்லை. ஆதாமினால் பாவிகளாக்கப்பட்ட நமக்கு பாவத்திலிருந்து எந்த ஒரு விடுதலையையும் இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக கிறிஸ்துவம், இயேசு கிறிஸ்து தான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோகத்துக்கும் கடவுளிடத்திலும் போவதற்கு வழி என்று கிறிஸ்துவம் எனக்கு சொன்னதை நான் பார்த்தேன். ஆதாமினால நம்ம எல்லாரும் தேவனை விட்டு பிரிஞ்சோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனால நம்ம எல்லாரும் தேவனோடு சேர்க்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கடவுளோடு நம்மை ஒப்புருவாக்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஓகே, இது உங்கள் லைஃப், ரைட்டா? நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பிறந்திருக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இஸ்லாமில் பிறந்திருக்கிறதுனால நீங்கள் இஸ்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும்ல. ஸோ எது உண்மைன்றதை நீங்கள் தேடுங்க. எது உண்மையான தெய்வம் அப்படின்றத நீங்கள் தேடுங்க. நிச்சயமாக ஒரு கோட் இருக்குது, நீங்கள் எதை தேடிட்டுருக்கீங்களோ அது உங்களை தேடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Those who call the name of the Lord will be saved. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் பிழைப்பார்கள். சரி, கன்க்ளூஷனாக நீ என்னதான் சொல்ல வர? இஸ்லாம் ஆதாமினால் பாவத்துக்குள்ளாகப்பட்ட நமக்கு பாவத்தினுடைய விமோசனத்தை பற்றி பேசாமல், மாறாக அது வந்து எதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து உண்மை இல்லை, அவர் மரிக்கவில்லை, அதை பற்றி தான் பேசுது. ஸோ its main target is Jesus. Its main target is Jesus. இயேசு கிறிஸ்து உண்மையானவர் இல்லை, அவர் பொய்ன்னு சொல்லிட்டு
யார் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? பார்க்கலாமா? சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். படிக்கிறேன், கேளுங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஓகே, அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்படின்னு நான் தொடர்ந்து படிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே. இது இப்போது உலகத்தில் இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான். என்ன சொல்லுது? உங்களுக்கு புரியுதா? ஸோ மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருவன் மறுதலிக்கிறானோ அவன் அந்தி கிறிஸ்து, அவன் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ரைட்? இஸ்லாம் இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்குது. அப்போது இஸ்லாம், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இஸ்லாமை கொடுத்தது பிசாசு. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை மறுதலிக்கிறது. அவர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை மறைக்கிறது. அதன் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது, நாம் எல்லாரும் நரகத்தில் போயிட்டு சாகணும்னு சொல்லிட்டு பிசாசு ஏற்படுத்தின ஒரு வஞ்சகமான ஒரு வழிதான் இஸ்லாம். ரொம்ப பயமாக இருக்கு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். ஆதிகாலம் முதல் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். உலக தோற்றம் முதல் நம்மை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஸோ நம்ம எப்படியாவது நம்மை நரகத்தில் தள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை எந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மார்க்கம் அந்தி கிறிஸ்துவனால் உண்டான மார்க்கம் இஸ்லாம், பிசாசனுடைய வார்த்தைகள் என்பதை இதன் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணுறேன். லாஸ்டா முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்மை மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இஸ்லாம் நமக்கு ஒரு சரியான வழியை காட்டவில்லை. மாறாக கிறிஸ்துவம் சொல்லுகிறது இயேசுதான் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரே மரணத்திலிருந்து உயிரோடு இருந்தவர். இந்த பாவமான சரீரத்திலிருந்து நம்ம யார் விடுதலை ஆக்கக்கூடும்? யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஆதாமினால் வந்த பாவத்தினாலும் மரணத்தினாலும் சிக்குண்ட நம்மை விடுதலை ஆக்குவதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியில் அனுப்பினார். கடைசியாக இஸ்லாமில் பேரடைஸில் கிஃப்ட்டு பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு எந்த விதமான கிஃப்ட்டும் இல்லை, ஆனால் மென்னுக்கு செக்ஷுவல் டிசைர் இருக்குது, நிறைய ஒய்ஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். அதை தாண்டி ஒரு எட்டர்னல் லைஃப்லாம் இஸ்லாம் வந்து சொல்லுது. ஆனால் கிறிஸ்துவத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே அங்கே இருக்கிற மாதிரி ஆண் பெண் அப்படின்லாம் இஸ்லாமில் இருக்க மாதிரி பரலோகத்தில் ஆண் பெண் அப்படின்ற எந்த ஒரு பாலினத்துக்கும் இடமே இல்லை. வி ஆர் லைக் காட். நம்ம எல்லோரும் தேவனைப் போல இருப்போம்.
பரிசுத்தம் 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 என்று இருக்க போகிறோம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து பாட போகிறோம். ஒரு மகிழ்ச்சியான நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்க போகுது. நமக்கு அங்கே பரிசாக செக்ஷுவல் டிசைர்ஸ்லாம் இருக்க போதில்ல, அதையும் தாண்டி ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு கிடைக்க போகுது. நித்திய வாழ்வு கிடைக்க போகுது. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் பரலோகத்தில் நடக்க போகுது. எந்நேரமும் அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனை முகமுகமாக அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். அவர்தான் நித்திய வெளிச்சமாக நமக்கு இருக்க போகிறார். நித்தியமான வெளிச்சமாக அவர் இருக்க போகிறார். இனி அழுகை இல்லை, மரணம் இல்லை, பலவீனம் இல்லை, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனி ஒரு ஹாப்பியான லைஃப் நம்ம வாழ போகிறோம். வெண்மையான ஒரு வஸ்திரம் தைத்தவர்களாய் ஜோதிகளாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா பரலோகத்தில் திகழ போகிறோம். மறுரூபம் ஆக்கப்பட்டவர்களாய் பிரகாசிக்க போகிறோம். அவரை போல நாமும் நித்திய 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 சதாகாலமாய் அவரோடு கூட வாழப்போகிறோம், அரசாள போகிறோம். பொன்தளம் போட்ட வீதியிலே நாம் உலாவப் போகிறோம். அங்கே நமக்கென்று அநேக வாசஸ்தலங்களை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு பரலோகம். ஸோ ஆதாமினால் பாவத்தினால் இழந்து போன நம்மை, பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்கும் மரண பயத்துக்கும் உள்ளான நம்மை மீட்கும்படியாக இஸ்லாம் எனக்கு எந்த விதமான வழியையும் சொல்லவில்லை. கிறிஸ்துவமோ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே பாவ மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கிறிஸ்துவம் எனக்கு சொல்லியிருக்கிறது. ஆகவே ஸோ உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்லாமுடைய தெய்வம், கிறிஸ்துவத்தினுடைய தெய்வம், ஸோ இப்படி கடவுளுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. ஸோ என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்து ஹெவன்ஸில் இருக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டேன். இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு தான் நான் நம்பி நான் எனக்கு விசுவாசிச்சணும். இன்றைக்கு வரைக்கும் 5 வருஷம் ஆக போகுது. I'm just free from my sin. இயேசு கிறிஸ்துவான் மெய்யானவர் என்பதை நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் இந்த மெய்யான தேவனை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே தேவனே, உம்முடைய குமாரனை எனக்காக இந்த உலகத்திலே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவன் பாவத்துக்காக மரித்திருக்கிறார். இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. நான் நரகத்துக்கு போகக்கூடாது, உங்களோடு கூட நித்தியமாக நான் வாழ வேண்டும் என்று உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். அவரை நினைத்து கொண்டு இது போதும். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று உங்கள் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுங்கள். Jesus is Lord. Thank you so much. See you all in the next video. Bye. And Christianity is the true way to reach God. Finally, I found it. Bye. See you all soon in heaven. Bye.